ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்னைக்கு டே 7 டெலிஷியஸான டேஸ்டியான டிஷ்ஷஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அடுத்தது வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பார்ப்போம். தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோனட்டு, சாக்லேட் ட்ரிஃபிள் டோனட். இது மூணு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஒயிட் ஸ்பாஞ்ச் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஒயிட் ஸ்பாஞ்ச் வெனிலா ஸ்பாஞ்ச் எப்படி அடித்தோம் அப்படின்ற லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தனியாகவே பேசிக்காக ஹவு டு மேக்கு ஒயிட் ஸ்பாஞ்சு, ஹவு டு மேக்கு சாக்லேட் ஸ்பாஞ்சு, ஐசிங் க்ரீமில் ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, பட்டர் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சாக்லேட் எப்படி சாக்லேட் கேனச் எப்படி பண்ணுறது, சாக்லேட் ட்ரிஃபிள் எப்படி பண்ணுறது, மார்சிபன் எப்படி பண்ணுறதுன்னு இது எல்லாமே பேசிக் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த லிங்கை போய் பார்த்துக்கோங்க. டீட்டெயிலாக வேணும்னா அந்த லிங்கை பார்த்துக்கோங்க. நம்ம இதுலேயும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லிங்க்கையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். சாக்லேட் ஸ்பாஞ்சோடைய லிங்க்கு அண்ட் பேசிக்ஸோடைய அத்தனை லிங்க்குமே நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா உங்களுக்கு எது பண்ணாலுமே கேக்குக்கு வந்துட்டு இந்த காமன் திங்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக தேவை. ஃப்ராஸ்டிங்க்கு கண்டிப்பாக நம்ம வந்து சாக்லேட் ட்ரிஃபிள் யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ ஆர் மேக்கிங் ஒயிட் சாக்லேட்னா ஒயிட் ட்ரிஃபிள் யூஸ் பண்ணுவோம். டார்க் சாக்லேட்னா டார்க் ட்ரிஃபிள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கேனச்சு உள்ளே வந்துட்டு மெல்ட் பண்ணி ஊற்றுறதுக்கோ இல்லை வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கோ உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கோ கேனச்சு வேணும்னா அதே மாதிரி ஒயிட்டு டார்க்கு ரெண்டுமே கேனச்சு யூஸ் பண்ணுவோம். க்ரீம் நீங்கள் பட்டர் க்ரீம்னா பட்டர் க்ரீமு, ஃப்ரெஷ் க்ரீம்னா ஃப்ரெஷ் க்ரீமு, என்ன ஐசிங் பண்ணுறீங்களோ அந்த ஐசிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ தட் அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டீட்டெயிலாக வேணும்னாலும் நீங்கள் அந்த இது தனியாகவே பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டை யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை யூஸ் பண்ணி தான் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ தட் அது இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத, அந்த ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறோம், அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறோம், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, ஸ்ட்ராபெரி நியூட்ரல், எள்ளு, ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரி ரெடி. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக ஐக்கு விருந்தாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரி பார்த்துட்டிங்க. பார்க்கும்போதே அந்த கலர் உங்களுக்கு கண்டிப்பாக டெம்ப்டேட் பண்ணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் பார்க்க போகிறோம். அந்த கேக் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சுகர் சிரப்பு வந்துட்டு ஒரு 100 ml சுகர் சிரப்பு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த திக்காக இருக்கிறத வந்துட்டு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹோல் செரி வந்து 4 numbers யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு கார்னிஷுக்கும் ஐசிங்காகவும். சாப்பிடு செரி வந்துட்டு 50 grams உள்ளே வந்துட்டு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ 50 grams சாப்பிடு செரி, அந்த கிளேஸ் செரியே வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். we can யூஸ் ஸ்டெம் செரி கிடச்சிச்சின்னா ஸ்டெம் செரி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இங்கே மழை ரெய்னி வெளியில் போக முடியலன்றதுனால நான் எங்கிட்ட இருக்கிற செரியை வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். விப்பிங் க்ரீம் 200 grams விப்பிங் க்ரீம். இந்த விப்பிங் க்ரீம் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய பேசிக் செஷன்லேயே இருக்கும். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்ற எபிசோட் தனியாகவே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ரொம்பவே சூப்பராக பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி இந்த மாதிரி லேயர் எடுத்து விப்பிங் க்ரீமு ஸ்டெம் செரி சாப் பண்ணி போட்டு, எங்களுக்கு ஸ்டெம் செரி இல்லைன்றதுனால நான் ஃப்ரெஷ் செரி யூஸ் பண்ணேன். உங்களுக்கு ஸ்டெம் செரி அவைலபிலிட்டி இருந்ததுன்னா கேண்டு இருக்கும், கேண்டு டின்ட்டு கிடைக்கும். அந்த ஸ்டெம் செரி இருந்துச்சுன்னா அது சாப் பண்ணி போட்டிங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை பயன்படுத்தி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். எனக்கு ரெயின் சீசன்றதுனால வெளியில் போய் சரியாக வாங்க முடியல. ஃபுல்லாக ஹெவி ரெயின் சென்னையில் ஆக்சுவலாக அந்த டைமில் நம்ம இதை ஷூட் போடுறதுனால எனக்கு அதை பண்ண முடியல. ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்துட்டு ஸ்டெம் செரி சாப் பண்ணி விப்பிங் க்ரீமில் மிக்ஸ் பண்ணி சுகர் சிரப் போட்டு தான் உள்ள லேயர் ஸ்டஃப் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது எப்படி வந்ததுன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். மூணாவதாக நம்ம வந்துட்டு இன்றைக்கி டே 6ல் மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் ட்ரிஃபிள் வந்துட்டு டோனட் பார்க்க போகிறோம். டோனட் ப்ரிப்பேர் பண்ணி சாக்லேட் ட்ரிஃபிளில் வந்துட்டு டிப் பண்ணி எடுத்து நம்ம வந்து அதை ஃப்ராஸ்டிங் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். டோனட் ரெசிபிக்கு பேசிக் டோ பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். எது எவ்வளோ பயன்படுத்துகிறோன்றதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார் 500 கிராம், சுகர் 75 கிராம்ஸ், சால்ட் 10 கிராம், ட்ரை ஈஸ்ட் 25 கிராம்ஸ், அன்சால்டட் பட்டர் 60 கிராம்ஸ், எக் யோக் ஒன்லி மஞ்சள் கரு 2 நம்பர், போத் எக்கு வெள்ளை மஞ்சள் இரண்டும் சேர்ந்தது 2 நம்பர், பால் 125 மில்லி, ஆரஞ்சு தோல் மால்டோவா ஆரஞ்சு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் திருவுறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு நம்பர் பழத்தோட தோல் வந்து நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். 1 நம்பர் லெமன் சிஸ்ட். இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது என்னது பார்த்தீங்கன்னா, டோனட்டுக்கு பேசிக்காக டோனட்டுக்கு டோ அடிக்கிறது தான். அதோடைய டோனட் பேஸ் டோக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராசஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு 2 நம்பர் எக் யோக்கும் முழு எக்கு 2ம் சேர்ந்து நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் முதல்ல ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்கு ஒயிட்டும் எல்லோவும் சேர்ந்தது, அதுக்கப்புறம் எக் யோக்கு மட்டும் 2. ஓகே, இதில் வந்துட்டு நான் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏன் வெண்ணிலா எசன்ஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் கருவோடைய டாமினேஷன் சாப்பிடும்போது வரக்கூடாது அப்படின்றதுனால ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் போடுறோம். இது கூட பால், இது கூட ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்துட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளார் வந்து கொட்டி ஃப்ளாரில் இது அப்படியே யூஸ்வலாக நம்ம டோ அடிப்போம் இல்லையா, இப்போ சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் மாவு பேசுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளார் கொட்டிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பட்டர் இருக்குது இல்லையா, பட்டரை வந்துட்டு மாலிஷ் பண்ணிக்கலாம். சுகர், சால்ட், இப்போ இதில் வந்துட்டு சால்ட்டு சுகரு பட்டரை வந்துட்டு நம்ம மாலிஷ் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு இப்போ ஃப்ளார் போட்டுக்கலாம். இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லிக்விடை கொட்டிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஒரு லெமனோடைய சிஸ்ட்டு வந்துட்டு ஒன்லி மேலே இருக்கிற பீல் மட்டும் தோல் மட்டும் வந்துட்டு கிரேட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு ஆரஞ்சு பீல், இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா நீட் பண்ணிக்கலாம். நம்ம டோ புரோட்டாக்கு மாவு பேசுகிற மாதிரி மாவு பேச.
ஒரு வழியாக நம்ம மாவு வந்துட்டு ஃபுல்லாக மாலிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ட்ரேயில் எதில் நம்ம அதை வந்துட்டு ப்ரூஃபிங்க்கு அலோவ் பண்ணுறோமோ அந்த ட்ரேயில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளார் டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கட்டோரியில் எங்கிட்ட வந்துட்டு என்ன இருக்குதோ அதை நான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரிங்கு போட்டு கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஏற்கனவே டோனட்டை வந்து ஃப்ரை பண்ணி சூடாக இருக்கும்பொழுதே வந்துட்டு சின்னதாக உள்ளே வந்துட்டு ஒரு ட்ரில் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரிஃபிள் வந்து சாக்லேட் ட்ரிஃபிள் வந்து வைக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நான் வந்துட்டு நம்ம இதில் சொல்லியிருக்கேன், சாக்லேட் கனாச் ஒன்று பண்ணுவோம், அந்த இதை வந்துட்டு மல்டிபிள் பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து அந்த கனாச்சை வந்துட்டு மாலிஷ் பண்ணி உள்ளே வந்துட்டு ஸ்டஃபிங்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு சாக்லேட்டில் டிப் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு சாக்லேட் ட்ரிஃபிள் டோனட் கொடுக்க போகிறேன். இப்போ அதை எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்துட்டு இந்த வந்துட்டு கனாச் வந்துட்டு நல்லா மாலிஷ் பண்ணியாச்சு. அதை வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி டேப் பண்ணிவிடுங்க. டேப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட்டன் பண்ணிக்கோங்க. அப்படியே முறுக்கி டைட்டன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் டைட்டன் பண்ண முடியுமோ டைட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எட்ஜு மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஓட்டை போட்டிருக்கோம்ல, அந்த ஓட்டையில் விட்டு அவ்வளோதான் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். உள்ளே இப்போ போயாச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ ஸ்டஃப் பண்ணிட்டோம். ஸ்டஃப் பண்ணதை வந்துட்டு மெல்ட் பண்ண சாக்லேட்டில் அப்படியே டிப் பண்ணி இப்படி வச்சுட்டு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி சும்மா எனி ஸ்ப்ரிங்கிளர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாமருக்காக தான் இந்த ஸ்ப்ரிங்கிளர்லாம், பார்க்குறதுக்கு டெம்ப்ளேட் ஆகும். இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு சாக்லேட் டோனட் ரெடி. ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாமா? ரொம்பவே சூப்பராக சாக்லேட் டோனட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இன்றைக்கி டெலிஷியஸாக டேஸ்டியான 3 டெசர்ட்டுமே பார்த்தாச்சு. அது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக வடை சுடுற மாதிரி எண்ணெயில் வச்சு சுடுறதுக்கு தான் நான் டோனட்டாக உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் டோனட் கொடுத்ததும் காரணமும் அதுதான், ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றதுனால. ஸோ தட் எது உங்களுக்கு முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.